தமிழ் உறவுகளே, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள ராணிக்கோட்டை என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி கோட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், ராணி அமர்ந்த இடம், ராணி பயன்படுத்திய பொருட்கள், ராணியை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோமா? அதாங்க இல்லை, உண்மையை சொல்லணும்னா இது ராணிக்கோட்டையே இல்லை, கிருஷ்ணகிரி கோட்டை. இந்த கோட்டையை பற்றிய முழு தகவல்களையும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். காணொலியை முழுமையாக பாருங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து தான் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கணும். கீழே அனுமதி சீட்டு வாங்கிட்டு நம்ம படிக்கட்டுகளை ஏற ஆரம்பிக்கலாம். நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்துகிறது செஞ்சிக்கோட்டை. வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் இன்று வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருக்கிறது நமக்காக. ஏற்கனவே நம்ம சேனல்ல செஞ்சியில் உள்ள ராஜா கோட்டையும் பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து நம் வரலாற்று சிறப்புகளை தெரிந்து கொள்ளுங்க. அங்க தெரியுது பாத்தீங்களா, அதுதான் ராஜா கோட்டை. இந்த கோட்டை சுமார் 600 அடி உயரமுடைய கோட்டை. மொத்தம் 3 மண்டபங்கள், கோவில்கள் இருக்கு. தென்னிந்தியாவின் மிக பெரிய கோட்டை செஞ்சிக்கோட்டை. இந்த கோட்டை மொத்தம் 3 மலைகளால் சூழ்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சந்திரகிரி. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி கோட்டை. இதுக்கு முன்னாடி நான் ராஜா கோட்டை உங்ககிட்ட காமிச்சல, அதுதான் ராஜகிரி கோட்டை. படிக்கட்டுகள் ஏறி கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் இங்க ஒரு ஓய்வு மண்டபம் இருக்கு. இதுதான் முதல் ஓய்வு மண்டபம். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் மலையை ஏற ஆரம்பிக்கலாம். இதுதான் முதல் ஓய்வு மண்டபம். மொத்தம் 3 ஓய்வு மண்டபங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் முதல் ஓய்வு மண்டபம். இந்த கண்காணிப்பு மேடை கருங்கற்களை கொண்டு வட்ட வடிவில் அமைச்சிருக்காங்க. இந்த கண்காணிப்பு மேடையில பீரங்கி 360 டிகிரி சுழண்டு எதிரியை தாக்குமாறு வசதியாக ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. நம்ம இப்ப மேல போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, கருங்கற்களை கொண்டு வட்ட வடிவில் எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? இது தெரியுது பாத்தீங்களா, ஒரு ஓட்டை மாதிரி. இதுல தான் பீரங்கியை நிறுத்தி வச்சு, அதாவது சுழல்ற மாதிரி 360 டிகிரி சுழண்டு எதிரிகளை தாக்கும் மாதிரி ரொம்பவே வசதியா கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை யாரு கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனந்த கோணரின் சகோதரரான கிருஷ்ண கோணரால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கோட்டைக்கு கிருஷ்ணகிரி கோட்டை என பெயரும் வந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டு 1240ஆம் வருடம் கட்டியிருக்காங்க. அதற்கு பின்பு விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், முகலாயர்கள் என பல பேர் இந்த கோட்டையை கைப்பற்றி மாற்றி அமைத்து விரிவுபடுத்தி ரொம்பவே அழகா சிறப்பா கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை ஒரு காலத்துல அதிக பாதுகாப்போடு நிறைய படைபலங்கள் சூழ்ந்து அந்நியர்கள் யாருமே உள்ள போகாத அளவுக்கு இருந்தது. இப்ப யாருமே இல்லாம, ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி போய் இருக்கு. இந்த கோட்டையில ஒரு குகையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிங்கவர பெருமாள் கோவிலுக்கும் இந்த கோட்டைக்கும் ஒரு குகை பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கான ஆதாரங்கள் இருக்கா என்னன்னு தெரியல. வாய்வழி செய்தியா தான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சிங்கவர பெருமாள் கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து பெருமாளின் அருளையும் பெறுக.
மேல இருந்து கீழே பார்க்கும் பொழுது ரொம்பவே அழகா இருக்குங்க. சிங்கவர பெருமாள் மட்டும் இல்ல, இந்த ராணிக்கோட்டை என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி கோட்டைக்கு நேர் எதிராக ஒரு குகை கோவிலும் இருக்கு. ஒரு குகைக்குள்ள சித்தர்கள் பூஜை செய்த சுயம்பு சிவலிங்கமும் இருக்கு. அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து சிவபெருமானின் அருளையும் பெறுக. அந்த கோவில் ராணிக்கோட்டைக்கு நேர் எதிரில் தாங்க இருக்கும். கோட்டைக்கு கீழே இருந்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நேராவே அந்த வழியும் தெரியும். இந்த கோட்டைக்கு போகிறதுக்கான இன்னொரு வழியும் இருக்கு. ஆனா அந்த வழியில இப்ப யாருமே போகிறது இல்ல. பராமரிப்பு இல்லாம இருக்கு. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதையால தான் நம்ம போகணும். இது தெரியுது பாத்தீங்களா, 2வது மண்டபம். அங்க போயிட்டு பார்க்கலாம். இதுதாங்க 2வது மண்டபம். இங்க இருந்து பார்க்கும் பொழுது செஞ்சி நகரமே ரொம்பவே சூப்பரா தெரியுது. இன்னும் மேல உச்சிக்கு போயிட்டு பார்த்தோம்னா ரொம்பவே வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு காலத்துல இந்த செஞ்சி நகரம் ரொம்பவே செல்வ செழிப்பு மிகுந்த நகரமா இருந்திருக்கு. பல போர்களை சந்தித்திருந்தாலும் இந்த கோட்டை இன்னமும் கம்பீரமாக காட்சி தருகிறது. செஞ்சி கோட்டை வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை. ரொம்பவே சிறப்பான விஷயங்களாம் அந்த கோட்டையில இருக்கு. அதனாலதான் மராட்டிய மன்னர் சிவாஜி இந்தியாவிலேயே எவரும் உட்புக முடியாத கோட்டை என புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் செஞ்சி கோட்டையை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு உலகத்தின் ராய்க்கோட்டை செஞ்சி கோட்டை என சொல்லியிருக்காங்க. ராய் என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட மதில் சுவர்களை கொண்ட பாதுகாப்பான கோட்டை என சொல்லியிருக்காங்க. முகலாயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுஷாபாத் என்று சொல்லியிருக்காங்க. சோழர்கள் சிங்கப்பூரி நாடு என புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இது தெரியுது பாத்தீங்களா, இதுதான் 3வது மண்டபம். இது வரைக்கும் நம்ம 2 மண்டபம் கீழே பார்த்தோம்ல, இது 3வது மண்டபம். அது தெரியுது பாத்தீங்களா, இதுதான் 3வது மண்டபம். நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க 3வது மண்டபம். வலது புறமும் இடது புறமும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி அழகா கட்டியிருக்காங்க. இவ்வளவு தூரம் படிக்கட்டுக்களை ஏறி வரவங்க களைப்பாறதுக்காக இங்க அழகா ஓய்வு மண்டபம் கட்டியிருக்காங்க. ரொம்பவே அருமையான விஷயம். இந்த கேட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கோட்டையை பற்றிய அறிவிப்பு பலகை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு கீழேயும் இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப நம்ம மேல ஏறி வந்துட்டோங்க. அது தெரியுது பாத்தீங்களா, அதுதான் தானிய களஞ்சியம். அங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம். இது தெரியுது பாத்தீங்களா, ஒரு பெரிய கட்டிடம். இதுதான் தானிய களஞ்சியம். அப்போ உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பெரிய தானிய களஞ்சியம் இருக்கு. இந்த தானிய களஞ்சியத்தின் கீழ்ப்பகுதி எல்லாமே கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. மேல உள்ள பகுதி எல்லாமே செங்கற்களால் சுண்ணாம்பும் வைத்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய தானிய களஞ்சியத்தை பாத்தீங்களா? இந்த இடத்துல தாங்க தானியங்களை சேமித்து வைத்திருந்திருக்காங்க. அதாவது எதிரி நாட்டு படை வீரர்கள் வெளிப்பகுதியில் முற்றுகையிட்டிருந்தாலும் அல்லது பேரிடர்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாட்டு மக்களுக்கும் படை வீரர்களுக்கும் உணவு பற்றாக்குறை வராத அளவுக்கு இவ்வளோ பெரிய தானிய களஞ்சியங்களை கட்டி இந்த இடத்துல தானியங்களை சேமித்து வைத்து ஒரு சிறப்பான அரசாட்சி செய்திருந்திருக்காங்க.
இப்ப நம்ம தானிய களஞ்சியத்த பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். இங்க வலதுபுறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேல போறதுக்கான படிக்கட்டுகள் இருக்கும். இந்த படிக்கட்டு மூலமா நம்ம ஏறி போயிட்டு மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா! ரொம்பவே செங்குத்தான படிக்கட்டுகளா இருக்கு. பார்த்து பொறுமையா நம்ம ஏறி மேல போயிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம படிக்கட்டுகள ஏறி மேல வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகா இருக்குங்க. செஞ்சி நகரமே ரொம்பவே அருமையா தெரியுது. வியூ பாயிண்ட் ரொம்பவே இங்க நல்லா இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, அது ஒரு கூம்பு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து கண்காணிப்பு கூண்டு. அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்கல்ல, அப்பொழுது இந்த 3 கோட்டையிலும் தீபம் இங்கேயும் எரியும். அந்த தீபம் ஏற்றதுக்கான இடம் தான் இந்த இடம். இப்ப நம்ம மேல பார்த்துட்டு மறுபடியும் வந்த வழியே படிக்கட்டு இறங்கி கீழ போய்க்கிட்டு இருக்கோம். இங்க நெறைய கட்டிடங்களும் இருக்கு. கோவிலும் இருக்கு. ஒரு சிவன் கோவிலும் இருக்கு. எண்ணெய் கிணறு கூட இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இப்ப போயிட்டு பார்க்கலாம். அது தெரியுது பார்த்தீங்களா? அது ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்துக்கு மேல ஒரு தர்பார் மண்டபமும் இருக்கு. இப்ப நம்ம அங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். இந்த படிக்கட்டுகள ஏறி இப்ப நம்ம உள்ள போனோம் அப்படின்னாக்கா, இதுவும் ஒரு ஓய்வு மண்டபம் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஆமாங்க. இதுவும் ஓய்வு மண்டபம் தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப இந்த மண்டபத்த தாண்டி வந்தோம்னா, இங்க 2 பாதை இருக்கு. இப்ப நம்ம இந்த பக்கம் போனோம்னா, ஒரு சிவன் கோவில் இருக்கும். இப்ப நம்ம அங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். இப்ப படிக்கட்டு ஏறி மேல வந்தோம்னா, ஒரு அருமையான கட்டமைப்புல ஒரு அழகிய கோவிலும் இருக்குங்க. கோவிலின் அடித்தளத்துல யானைகளும், யாழிகளின் சிற்பங்களும் ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்குள் நுழைந்ததும் 2 வரிசை தூண்களாக கருங்கற்களால் செய்யப்பட்ட தூண்கள் இருக்கு. இங்க ஒரு அழகிய சிற்பமும் இருக்கு. நாயக்கர் கால சிற்பத்தை உணர்த்தும் வகையில் இருக்கு. தூண்களை எல்லாம் கடந்து உள்ள வந்தோம் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய மேடை இருக்கு. இதுதான் அரங்கேற்ற மேடையாக இருந்திருக்கலாம். அதாவது கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருந்திருக்கலாம். இந்த மேடைக்கு கீழே யானைகளும், யாழிகளின் சிற்பங்களும் ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க. இங்க லக்ஷ்மி கையில் தாமரை இருப்பது போல இருக்கு. ஆனா எனக்கு சரியா தெரியல. இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. நம்ப காகிதத்துல நம்ம ஓவியம் வரைகிற மாதிரி எவ்வளோ அழகா கருங்கற்கள்ல செஞ்சிருக்காங்க பாருங்க. யானைகளும், யாழிகளும் நிறைந்த சிற்பங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. அரங்கேற்ற மேடைய பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இங்க ஒரு சின்னதா அறை மாதிரி இருக்கு. இங்க பலிபீடம் இருந்திருக்கு. ஒருவேளை இது கோவிலா கூட இருந்திருக்கலாம். அங்கங்க சின்ன சின்னதா அறைகளும் இருக்குங்க. ஒரு அழகிய சிற்பமும் இந்த தூண்ல செதுக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்ல கூட யாழியின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா சிதிலமாகி இருக்கு. இங்க இடதுபுறமா படிக்கட்டுகள் இருக்கு. இந்த படிக்கட்டு மூலமா ஏறி போனோம்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. நான் மேல போயிட்டு சொல்றேன். படிக்கட்டு ஏறி மேல வந்ததும் நான் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இதுதாங்க. இது ஒரு நாயக்கர் கால ஓவியம். ஒரு ஆதிசேஷன் மேல ரங்கநாதர் படுத்திருக்கிற மாதிரி ஒரு அழகிய ஓவியம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500, 600 ஆண்டுகள் பழைய ஓவியம். ரொம்பவே சிதிலமாகி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்கேயும் ஒரு ஓவியம் இருந்திருக்கு. ஆனா
இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அதோடைய கலை நயத்தை இழந்து போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம அந்த ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா, இங்க ஒரு கருவறை அமைப்புல ஒரு கோவில் இருக்கு. அத சுற்றி திருச்சுற்று மண்டபம் இருக்கு. இப்ப நம்ம திருச்சுற்று மண்டபத்த தான் நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். இந்த மண்டபத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கும்போது, இங்க ஒரு சின்னதா அறை இருக்கு. ஒருவேளை இது ஒரு சன்னதியா கூட இருந்திருக்கலாம். அதாவது அங்க கருவறை இருக்குல்ல, அத சுற்றி அம்மன் சன்னதி அல்லது விநாயகர் அந்த மாதிரி ஏதாவது சன்னதிகள் இருந்திருக்கலாம். நல்ல பெரிய திருச்சுற்று மண்டபம் இங்க பார்க்கும்பொழுதே ரொம்பவே அழகா இருக்கு. உள்ள இருக்க கருவறை சுற்றியும் அழகா கட்டியிருக்காங்க. கருங்கற்களால தூண்கள் அமைச்சு ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. இப்ப நான் கருவறைன்னு சொன்னேன்ல, அங்கதான் நம்ம இப்ப போய்க்கிட்டு இருக்கோம். இங்கேயும் ஒரு அழகிய மண்டபம் மாதிரி இருக்கு. மண்டபத்துக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு சின்னதா கருவறை மாதிரி இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். கருவறை நோக்கி போகும்பொழுது வலது புறமும் இடது புறமும் சிலைகள் இருந்திருக்கு. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. இங்க குழி மாதிரி இருக்கு. ஒருவேளை லிங்கங்கள் இருந்திருக்கலாம். இங்க சிலைகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால இது சிவன் கோவிலா அல்லது ராமர் கோவிலா என நமக்கு சரியா தெரியல. இதுதாங்க கருவறை. ஆனா சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம இருக்கு. இந்த கருவறையின் மேல் தளம் ரொம்பவே உயரமா அழகா செங்கற்களால கட்டியிருக்காங்க. இங்க ஒரு அழகிய சிவன் ஓவியம் இருக்கு. இங்க சிவபெருமானின் ஓவியம் இருக்கிறதுனால இத சிவன் கோவிலா கூட இருக்கலாம். சிவன் கோவிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க நம்ம குழி அமைப்புல ஒண்ணு பார்த்தோம்ல, அது லிங்கமா கூட இருந்திருக்கலாம். சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யற மாதிரி இங்கேயும் ஒரு அழகிய ஓவியம் இருக்கு. அங்க ஒரு கட்டிடம் இருக்குல்ல, அது வந்து தர்பார் மண்டபம். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இங்க நிறைய கட்டிடங்கள் இருக்கு, நிறைய மண்டபங்களும் இருக்கு. இப்ப நம்ம உள்ள கோவில் பார்த்தோம்ல, அந்த கோவிலின் வெளிப்பகுதி தான் இது. மறுபடியும் நம்ம அந்த திருச்சுற்று மண்டபத்தை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த கோட்டையில நிறையவே இருக்கு. நிறைய மண்டபங்கள், எண்ணெய் கிணறு, வெடிமருந்து கிடங்கு என சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. அந்த காலத்துல எந்தவித நவீன வசதிகளும் இல்லாத இருக்கும் பொழுதே கருங்கற்களை கொண்டு எவ்வளவு ஒரு அழகா இந்த அமைப்பெல்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய இடங்கள் இங்க பார்க்கறதுக்கு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. பொறுமையா அழகா பார்த்துட்டு போகலாம். அது தெரியுது பாத்தீங்களா? அதுதான் தர்பார் மண்டபம். நிறைய காற்றோட்டமான வசதியுடன் ஒரு அழகிய தர்பார் மண்டபம் அங்க இருக்கு. தர்பார் மண்டபத்துக்கு போறதுக்கு வழியில இங்க ஒரு மண்டபமும் இருக்கு. கருங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு அழகிய மண்டபமும் இருக்கு. அந்த தர்பார் மண்டபத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அது முகலாயர்களின் கட்டிட பாணியில கட்டியிருக்காங்க. முகலாயர்கள் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. மேல இருக்கிற கூம்பு வடிவத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். சத்ரபதி ஆட்சி காலத்துல முகலாயர்கள் 8 வருடமா போராடி இருக்காங்க இந்த கோட்டையை கைப்பற்ற.
இந்த கட்டிட அமைப்பை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்த கோட்டையில இருக்கிற மண்டபத்தையும் சரி, இங்குள்ள கட்டிடங்களையும் சரி பார்க்கும் பொழுது, இந்த மண்டபம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாவே நமக்கு தெரியும். ஏன்னா, அதோடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். முகலாயர்கள் 8 வருடமாக போராடி அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த தர்பார் மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில் உள்ள மண்டபத்தையும் கட்டிடங்களையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்பொழுது ரொம்பவே வியப்பா இருக்குங்க. இங்க ஒரே இடத்துல 2 விதமான கட்டிட அமைப்பு இருக்கு. அதாவது இந்த கருங்கற்களால செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட கட்டிடக்கலை. இந்த வட்ட வடிவில் இருக்கிற நுழைவாயில் எல்லாமே முகலாயர்கள் காலத்துல கட்டப்பட்டது. ஒரே இடத்துல 2 கட்டிடக்கலையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தல்ல கோவில், அந்த கோவிலின் கோபுரம் இந்த பக்கம் தெரியுது பாருங்க. அந்த பக்கமும் ஒரு கோபுரம் இருக்கு. அது வெங்கட்ரமணர் கோவில் சொல்றாங்க. ஆனா அங்கேயும் சாமி சிலைகள் எதுவுமே இல்ல. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுதாங்க தர்பார் மண்டபம். நல்ல காற்றோட்டமான வசதியுடன் ரொம்பவே அழகா இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு பெருசா கட்ட மாதிரி கட்டியிருக்காங்க. இது இந்த மண்டபத்தின் மேல் தளம். இந்த மண்டபம் முழுவதுமே செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. முகலாயர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருக்கு. நம்ம அங்க பார்த்த கருங்கற்களால் கட்டப்பட்ட மண்டபங்கள் எல்லாமே விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு மேடை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 4 புறமும் 4 மேடைகள் இருந்திருக்கு. ஒருவேளை அரசர் நடுவில் அமர்ந்து 4 புறமும் அரசவையில் உள்ள ஆலோசகர்கள் அமர்ந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. முக்கியமான விவாதமா இருக்கலாம், முக்கியமான ஆலோசனையா இருக்கலாம், ஒரு ரகசியமான ஒரு விஷயங்கள் கூட பேசுற இடமா இருந்திருக்கலாம். நீங்க இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா மறக்காம பார்க்க வேண்டிய இடமே இந்த தர்பார் மண்டபம் தான். ஏன்னா ரொம்பவே காற்றோட்டமான வசதியுடன் ஒரு அரசவை அமைப்புல ரொம்பவே அழகா இருக்கு. இங்க மேல இருந்து பார்க்கும் பொழுது செஞ்சி நகரமே நமக்கு எல்லாமே தெரியுது. தர்பார் மண்டபத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா இடதுபுறத்துல இங்க ஒரு அழகிய கோபுரம் இருக்கு. இது ஒரு அழகிய கோவில் தான். நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கோவில் கோபுரத்திற்கு முன்பு அழகிய மண்டபமும் இருக்கு. இந்த மண்டபத்தையும் கோவில் கோபுரத்தின் கட்டிட அமைப்பையும் பார்க்கும் பொழுது இது நாயக்கர் கால கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமா இருக்கு. அந்த மண்டபத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா இது கோபுரத்திற்கு முன்பு உள்ள ஒரு முக மண்டபம். மண்டபத்திற்கு முன்பு இங்க சிறிய அளவில 2 இடத்துல ஒரு அழகிய கட்டமைப்பு கொண்ட கருங்கற்களால் செய்யப்பட்ட இடம் இருக்கு. இந்த கட்டிட அமைப்பை பார்க்கும் பொழுது நாயக்கர்களின் கட்டிடக்கலை பாணியில தான் இருக்கு. இந்த அழகிய கோவில் என்ன கோவில்னு தெரியல. ஏன்னா உள்ள சாமி சிலைகள் எதுவுமே இல்லை. எல்லாமே போரில் சிதிலமாகி தான் இருக்கு. ஆனா இங்குள்ள தூண்களில் உள்ள சிற்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது விஷ்ணுவின் அவதாரத்தை குறிக்கும் விதமா இருக்கு. இங்க உள்ள கருவறை உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க சாமி சிலைகள் இல்ல, சிலைகள் இருந்ததற்கான பீடங்கள் மட்டும் இருக்கு. கருவறையின் மேல்தளம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்டபத்து தூண்களில் உள்ள சிற்பங்களில் அனுமன் சிற்பம், கருடாழ்வார் சிற்பம், விஷ்ணுவின் அவதாரத்தை குறிக்கும் சிற்பங்களாக இருக்கு. இது ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த சிலைகளுமே உள்ள இல்லை.
கோவிலை சுற்றியும் அழகிய திருச்சுற்று மண்டபமும் ரொம்பவே பெருசா இருக்கு. எல்லாமே கருங்கற்களால் செய்யப்பட்ட அமைப்புல தான் இருக்கு. இப்ப நம்ம கோவிலை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். இப்ப இந்த கோட்டையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். 1240ல கிருஷ்ணகோன் என்பவரால இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அதாவது அனந்த கோணரின் சகோதரரான கிருஷ்ணகோணரால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அவருக்கு பின்பு விஜயநகர பேரரசு ஆட்சிக்குரிய கோட்டையாக இருந்திருக்கு. அதற்கு பின்பு செஞ்சி நாயக்கர்கள் இந்த கோட்டையை ஆட்சி செய்திருந்திருக்காங்க. செஞ்சி நாயக்கர்களின் ஆட்சியே பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்பு முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேர் இந்த கோட்டையை ஆட்சி செய்திருந்திருக்காங்க. ஆங்கிலேயருக்கு பின்பு இப்ப இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பின் கீழ் இருக்கு. இந்த கோட்டையில நிறைய வரலாற்று தடயங்களும் இருக்கு. செஞ்சியில பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடமாக இந்த கோட்டை இருக்கு. இப்போ இந்த படிக்கட்டு மூலமா ஏறி போனோம் அப்படின்னா கண்காணிப்பு கூண்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண்காணிப்பு கூண்டு இருக்குன்னு. அது இங்கதான் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதாங்க கண்காணிப்பு கூண்டு. பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அந்த அமைப்பு ரொம்பவே அழகா இருக்கு. இங்க உள்ள ஒரு மனிதர் உள்ள நின்று பார்க்குற மாதிரி ரொம்பவே வசதியா அழகா கட்டியிருக்காங்க. இங்க இருந்து வெளியில எதிரி நாட்டு படை வீரர்கள் வர்றதை நம்ம ஈஸியா கண்காணிக்க முடியும். இங்கிருந்து படை வீரர் எதிரி நாட்டு படை வீரர்களின் தாக்குதலை பார்க்க முடியும். ஆனா அங்கிருந்து பார்க்கும் பொழுது இங்க ஒரு மனிதர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படின்றது தெரியாத அளவிற்கு ஒரு கட்டிடம் மட்டுமே இருக்கும் மாதிரி அழகா கட்டியிருக்காங்க. இந்த கண்காணிப்பு கூண்டு ரொம்பவே ஒரு அருமையான விஷயங்க. இங்க இருந்து பார்க்கும் பொழுது வியூ ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க ஒரு பாதை மாதிரி போகுது. இந்த பாதை வழியா போனோம் அப்படின்னா இங்க ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க. இந்த கோட்டைக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமா இங்க அழகிய குளம் மாதிரி இருக்கு. அதாவது செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுது இந்த கோட்டையின் கட்டிடங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா தெரியுது. ஏற்கனவே இங்க நம்ம கண்காணிப்பு கூண்டு பார்த்தோம்ல, அது போல இங்க நிறைய கூண்டுகள் இருக்கு. இந்த கோட்டையில நம்ம பார்க்க வேண்டிய இடங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையை நம்ம பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல, சேதப்படுத்தாம இருந்தா அதுவே ரொம்பவே பெரிய விஷயம்தாங்க. இந்த கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில தான் இருக்கு. செஞ்சி கோட்டைக்கு மிக அருகிலே தான் இந்த கோட்டையும் இருக்கு. இந்த கோட்டைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் ஏறணும். இந்த கோட்டையை ஏறுறதுக்கான சரியான நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் தான். நம்ம இந்த பதிவுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழகிய கோட்டையை தான் பார்த்தோம். இந்த கோட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவினை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.